அவர் இட்ஸ் எ லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான். அவர் விருப்பத்தை வந்து என்கிட்ட வெளியிட்டாரு. நான் வந்து ரொம்ப ரொம்ப நாள்லாம் பேசவே இல்லை. ரொம்ப பேசி ஊரை சுற்றி ரொம்ப காலம் வருஷக்கணக்காக அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே நீங்கள் போய் வீட்டில் பேசுங்க அப்படின்ட்டேன். என்னோட டாலாக இருக்கீங்களா அது மட்டும் பார்த்துக்கிறேன். ஒன்றுல எனக்கு ஈக்குவல் ஹைட்டு இல்லைன்னா என்னை விட ஹைட்டாக இருக்கீங்க. என்னை விட ஹைட்டாக இருந்தார். அதனால ஓகே இட்ஸ் ஓகே. கொஞ்சம் குண்டாக இருந்தார். அதை பற்றி எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாருமே குண்டு தான். அதாவது 2016 எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து ஒரு 10 நாளில் எலெக்ஷனை சந்திக்கிறேன். என்னால் எலெக்ஷனை சந்திக்க முடியுமாங்கிற ஒரு பயங்கரமான மன அழுத்தமும் இது கஷ்டமும் இருந்தது. மக்களோட அந்த அரவணைப்பு தான் என்னை வந்து அந்த கவலையிலேருந்தே வெளியில் வர வச்சுது. என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்கிற மன துக்கமும் கவலையும் ரொம்ப ஆழத்தில் இருந்தது. அது அப்படியே மக்கள் வந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வேப்பரைஸ் ஆக வச்சுட்டாங்க. அப்படியே மறக்கடிக்க வச்சாங்க. அவங்களோட அன்பாலையும் ஆதரவாலையும் நான் என்னோட விளவங்கோடு மக்களுக்கு தான் நான் தேங்க்ஸ், 1 கோடி தேங்க்ஸ் சொல்லணும் திருப்பி திருப்பி. கட்சி மாறினதெல்லாம் எனக்கு அது பெருசாக தெரியல. ஆனால் என்னோட தொகுதி மக்கள்கிட்டேருந்து என்னை யாரும் பிரிச்சிடக்கூடாதுன்ட்டு இதுதான் இன்னும் இப்போ அந்த ஆதங்கம் ரொம்ப இருக்குது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் இருந்தப்ப எனக்கு அந்த அளவுக்கு மக்கள் தான் சப்போர்ட். எனக்கு அந்த துயரத்தையே வந்து பலமாக மாற்றி காமிச்சாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கும் நான் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இதுல முக்கியமா காதல் திருமணம் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ காதல் கதை காலேஜ்ல இருந்து ஆரம்பிச்சதா? இல்லை, அவர் வேற காலேஜ், நான் வேற காலேஜ். நான் லா முடிச்சு 1 இயர் ப்ராக்டிஸ்ல அப்புறம் தான் அவரை மீட் பண்ணேன். அவர் இட்ஸ் எ லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான். அவர் வந்து அவர் விருப்பத்தை வந்து என்கிட்ட வெளியிட்டாரு. நான் வந்து ரொம்ப ரொம்ப நாள்லாம் பேசவே இல்லை. ரொம்ப பேசி ஊரை சுற்றி ரொம்ப காலம் வருஷக்கணக்காக அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் வீட்டில் வேணால் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதோட எங்கள் அப்பா இல்லாதனால எங்கள் சித்தப்பா சித்திட்ட அவங்க போய் பேசினாங்க. அம்மாட்ட வந்து பேசினாங்க. அவங்க குடும்பமாக வந்து பேசினாங்க. இவங்க சரி அவரும் வழக்கறிஞர்னால பண்ணி வைக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிச்சயதார்த்தம், உடனே கல்யாணம் டக்குன்னு ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த வருஷமே என் பொண்ணு பிறந்துட்டா, மூத்தவ. ஆமா, வெரி ஃபாஸ்ட். கடகடான்னு எல்லாம் ஓடிடுச்சு. பெருசா வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒன்றும் பெருசா அது ஒரு பெரிய லவ் மேரேஜ்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய லாங் லவ் ஸ்டோரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா கல்யாணம்னு வரும்போது அந்த சமயத்துல பயம்லாம் இல்லையா மேம்? ஏன்னா நம்ம கரியர் நம்ம ப்ராப்பரா அவ்வளவு சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கும்போது கல்யாணம் அந்த ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. இருந்தது. ஆனா வந்து எனக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அம்மா கொஞ்சம் பாரம் குறைஞ்சிரும், அது இருந்தது மனசுல. இது எல்லா பெண்களுக்கும் இருக்கிற, அதுவும் ரொம்ப சிரமத்துல இருக்க குடும்பங்கள்ல இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இது. இது வந்து எனக்கும் இருந்தது. நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம்னா அம்மா கொஞ்சம் பாரம் குறைஞ்சிரும். நாமளும் அம்மாவுக்கு என்ன ஹெல்ப்பா இருக்கலாம், உதவியா இருக்கலாம். எங்க ஹஸ்பண்டை நான் போட்ட முதல் கண்டிஷனே என்னன்னா, நான் எங்க அம்மாவுக்கு ஹெல்ப்பா இருப்பேன். அதுல நீங்க எந்த தடையாவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தடையா இருப்பீங்கன்னு தோணுச்சுன்னா இப்பயே சொல்லிடுங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் அதெல்லாம் கிடையவே கிடையாது. தட் இஸ் யுவர் லிபர்ட்டி. அது உனக்கு உண்டான உங்க உரிமை. நீ உழைச்சி உங்க குடும்பத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நீ நினைக்கிறேன்னா, செய்யணும்னு நினைக்கிறேன்னா அது உன்னுடைய விருப்பம். அதை குறுக்க நிற்கிறதுக்கு நான் யாருமே கிடையாது. நம்முடைய குடும்பம்னு ஒன்று இருக்கும், அதில் அவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாரு. என் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் சிரமங்களுக்கு மத்தியில ஒரு சில நல்ல மனிதர்களை சந்திச்சோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியும் இருக்கு எங்க ஹஸ்பண்டால. அதனால எங்க அப்பாவை மிஸ் பண்ணது நான் கொஞ்சம் எங்க ஹஸ்பண்ட் மூலமா அதை நிறைவு பண்ணிக்கிட்டேன். ஆனா அவர் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு. ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். இப்ப கல்யாணம் பண்ண அந்த சமயத்துல இருந்துச்சு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவர் தான் வேணும், அந்த மாதிரி எல்லாம் இருந்து இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு டிசைனுமே என் மைண்ட்ல இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்தது. வந்து முதல்ல கேட்டாரு, சரின்ட்டேன். ஓகே நீங்க போய் வீட்டுல பேசுங்க அப்படின்ட்டேன். என்னோட டாலா இருக்கீங்களா அது மட்டும் பாத்துக்கிறேன். ஒண்ணுல எனக்கு ஈக்குவல் ஹைட்டு இல்லைன்னா என்னை விட ஹைட்டா இருக்கீங்க. என்னை விட ஹைட்டா இருந்தாரு. அதனால ஓகே இட்ஸ் ஓகே. கொஞ்சம் குண்டா இருந்தாரு.
அதை பத்தி எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, எங்க வீட்டுல எல்லாருமே குண்டுதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு ஐ டோல்டு கொஞ்சம் பேசினோம். என்ன ஏதோ அவங்க சைடில் என்ன, அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க, அப்புறம் என் சைடில் என்ன. அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் பேச சொல்லிட்டேன். நிறைய டயலாகு, நிறைய நாட்கள் வருஷங்கள் டயலாக்லாம் பண்ணவே இல்லை, ஒன்றுமே இல்லை. சும்மா சிம்பிளாக ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான். அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் ஆகி கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு. ரொம்ப வேகமா ஓடிடுச்சு. உங்க 2 பேரோட அரசியல் பொலிட்டிக்கல் இது எப்படி இருந்துச்சு? நம்ம 2 பேருக்கும் நம்ம வித்தியாசமான ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சா ஆர் சேம் ஒப்பீனியன்ஸ்? எப்படி வீட்ல எப்படி அரசியல் இருந்துச்சு? வீட்ல அரசியல் பெருசா இருக்காது. வீட்ல அரசியல் ரொம்ப பேசவே மாட்டோம். ஆனா நான் எங்க ஹஸ்பண்ட நிறைய நடக்கிற எல்லா விஷயமும் சொல்லுவேன். இப்படி இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே சொல்லுவேன். சில நேரம் அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாரு. அது உள்ள இருக்கிற இன்ட்ரிகசி என்னால புரிஞ்சுக்க முடியாது. அதோட இது என்ன, தாக்கம் என்னங்கிறது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு பதிலை என்கிட்ட இருந்து நீ எதிர்பார்க்கவும் முடியாது. இப்போ உன்னோட ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு பதிலை நீ என்கிட்ட இருந்து இந்த மாதிரி பதில் வந்தா நல்லா இருக்கும்னு நீ நினைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பதில் ஏதாவது ஒரு பதில் கொடுப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உனக்கு இருக்கலாம். ஆனா அது பதில் சொல்ற இடத்துல நான் இருக்க மாட்டேன். காரணம், எனக்கு அது உள்ளார்ந்த பிரச்சனை என்னன்னு அரசியல்ல மட்டும் தெரியாது. ஏன்னா எனக்கு அரசியல் அனுபவம் எனக்கு இல்லை. அதனால அவருக்கு அரசியல்ங்கிறது புரிதல் இருக்கும் தவிர பிரச்சனைகளுக்கு பதில் அவர்கிட்ட இருந்து வரும்ட்டு எதிர்பார்க்காதுன்னு சொல்லிடுவார். நீயா டிசைட் பண்ணு, நீயே ஒரு முடிவுக்கு வா, அதான் கரெக்டா இருக்கும். உன்னை சுத்தி நடக்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஆனா உனக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணனா நீ என்கிட்ட பகிர்ந்துக்கோ. பட் பதில நீ கான்கிரீட்டா இன்ன பதில்னு எதிர்பார்க்காத. சஜஸ்டிவா தான் இருக்க முடியுமே தவிர கான்கிரீட்டா சொல்ல முடியாது அப்படின்பாரு. அவர் சொன்னது உண்மை. யாராலையுமே நம்மளோட பிரச்சனைக்கு, எந்த பிரச்சனைக்குமே, இது மனித வாழ்க்கையின் அடித்தளமே இதுதான், இயல்பு. யாராலுமே நம்ம பிரச்சனைக்கு பதில் சொல்ல முடியாது, தீர்வு காண முடியாது. சில நேரங்கள்ல நாம தான் அதுக்கு தீர்வா இருப்போம். ஆகையால நாமளே அதை சிந்திச்சு ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும். உனக்கு அதோட கல்வி இருக்கு, அதோட அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, அனுபவம் இருக்கு, அதனால அதை தீர்வுக்கு நீயே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அவர் சொல்லுவாரு. ஆனா ரொம்ப லெஜிட்டிமேட்டா ஆன்சர் பண்ணுவாரு எல்லாத்துக்குமே. என்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதான். நம்மளுடைய சிந்தனையை தகர்க்க மாட்டாரு. அதை ஊக்கி வைக்கிற இடத்துல தன்னால இயன்றதை செய்வாரு. அதே நேரம் அதை தட்டி கழிக்கிற இடத்துல எதையுமே செய்ய மாட்டார். ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவார். இப்போ அரசியல்ல இருக்கிற முக்கியமா பெண்கள் அரசியல்ல இருக்கும்போது அவங்களுக்கு பர்சனல் லைஃப் அவங்க ஹேண்டிலே பண்ண மாட்டாங்க. ஃபுல் டைம் இல்ல தான் இருப்பாங்க. பர்சனல் லைஃப் ஒன்று இருக்காது, ஃபேமிலி லைஃப் ஒன்று இருக்காதுங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல மேம்? உங்களுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப், அதாவது வெளில இவ்வளோ பிஸியான ஒரு பொலிட்டீஷியனா இருந்தாலும் உள்ள ஒரு ஃபேமிலி லைஃப்ங்கும் போது விஜயதாரணி மேம் எப்படி இருப்பாங்க? வீட்டுல எப்படி இருப்பாங்க? வழக்கறிஞர் தொழிலையும் சரி, அரசியலையும் சரி கொஞ்சம் வெளியில வைக்க ட்ரை பண்ணுவேன். ஆனா அது எப்படியாவது ஃபோன் மூலமா உள்ள வந்துடும். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த போனை தூக்கிக்கிட்டு நாம நம்ம பிரச்சனைகளை நம்ம பேசிக்கிட்டே சுத்திக்கிட்டே இருப்போம். அப்ப நம்ம பொண்ணோ பையனோ சில நேரங்கள்ல சொல்ற விஷயங்கள் நம்ம காதுல ஏறாது. நம்ம அம்மா நம்மகிட்ட சொல்ற விஷயங்கள் நம்ம காதுல ஏறாது. நம்ம பிரச்சனைகள் மட்டும் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அது அப்படி கொஞ்சம் ஃபேமிலியை மிஸ் பண்ணியிருக்கேன். அது நான் ஃபீல் பண்ணுவேன் எப்பயுமே. ஐயோ நம்ம மிஸ் பண்ணுறோன்ட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என் ஃபேமிலியும் என்னை மிஸ் பண்ணியிருக்கு. நான் அது இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரம் ஃபேமிலிக்குன்னு கான்ட்ரிபியூட் பண்ணுற எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருந்திருக்கேன், நேர்மையாக இருந்திருக்கேன். யார் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சுருக்கேன். எதையுமே தட்டி கழிச்சது கிடையாது. அவங்கவுங்க மனநிலைக்கு ஏற்றாற் போல விஷயங்களை செய்வேன். பிடிச்ச மாதிரி அவங்க சந்தோஷப்படுற மாதிரி வச்சுக்குவேன். இருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடிந்த பங்களிப்பை செய்வோம் அப்படிங்கிற அந்த டைம் கான்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு தந்திருக்கேன். ஆனால் அது விசிபிளா இல்லை. காரணம், நம்ம வேற நிறைய விஷயங்களை செய்யறதுனால அது தெரிய மாட்டேங்குது. அது ஃபேமிலிக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்றத ஃபேமிலி மெம்பர்ஸே ரெக்கக்னைஸ் பண்ணாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இப்பப்போ ஷி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட், அப்பா இல்லைனாலும் ஷி ஹஸ் டன் ஸோ மச் அப்படிங்கிறத இப்பப்போ சில்ட்ரனும் சரி மதரும் எல்லாரும் ரியலைஸ் பண்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஐ திங்க் அவ்வளோதான் முடியும். ஒரு மனுஷனுக்கு மேக்ஸிமம் 24 hours தான். அந்த 24 hours எதுக்கு என்ன செய்ய முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். இல்லைன்னா அடுத்த நாள் வந்துடும், அடுத்தடுத்த நாள் வந்துடும், அடுத்தடுத்த மாதங்கள் அடுத்தடுத்த வருடங்கள் வந்துடும், ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகையால இது இப்படி தான் போகும். அதுக்குள்ள நம்ம வாழ கற்றுக்கணும்.
மேக்சிமம் மனசுக்கு சந்தோஷப்படுற விஷயங்களை நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ, குடும்பத்தின் மூலமாக கிடைக்கிற சந்தோஷம் 1% இருந்துச்சுன்னா, மக்களின் மூலமாக கிடைக்கிற சந்தோஷம் 99% இருக்குது. அப்போ மனசு வந்து அங்கே தானே போகுது, ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போகுது. ஒன்றும் செய்ய முடியாது, தடுக்க முடியாது. என்னோட இயல்பு அதான் இருக்கிறதுனால நான் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இப்படிதான் இருக்க வாய்ப்பு. இப்போ இந்த ஜேர்னி பத்தி சொல்லும்போது நீங்க முதல்ல சொன்னீங்க கணவர் தவறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, அதை நம்ம கோப்ப பண்ணி வரதுக்கான ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஒரு ஃபேஸ் நீங்க பொலிட்டீஷியனா நீங்க அந்த சோஷியல் ஒர்க் நீங்க பண்ணணும், நீங்க வெளியே இருக்கணும், எல்லாரும் கண் முன்னாடியும் நீங்க இருக்கணும்னு சொல்லும்போது எப்படி அந்த ஹேண்டில் பண்ணீங்க மேம் அந்த சமயம்? அதாவது 2016 எங்க ஹஸ்பண்ட் இறந்து ஒரு 10 நாள்ல எலெக்ஷனை சந்திக்கிறேன். என்னால எலெக்ஷனை சந்திக்க முடியுமாங்கிற ஒரு பயங்கரமான மன அழுத்தமும் இது கஷ்டமும் இருந்தது. அதையும் மீறி சரி இது மக்கள் பணிக்கான இந்த இடத்துல நம்ம தொய்வு அடைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு என்ன நானே ஒரு வலிமையை ஆக்கிக்கிட்டு ஃபீல்டில் இறங்கி பிரச்சாரத்துக்கு போனேன். மக்கள் நிச்சயமா ஆதரிச்சாங்க. அந்த இடத்துல மக்களோட அந்த அரவணைப்பு தான் என்னை வந்து அந்த கவலையிலேருந்தே வெளியில வர வச்சுது. ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்கிற மன துக்கமும் கவலையும் ரொம்ப ஆழத்துல இருந்தது. அது அப்படியே மக்கள் வந்து அப்படியே கொஞ்சமா வேப்பரைஸ் ஆக வச்சுட்டாங்க, அப்படியே மறக்கடிக்க வச்சாங்க. அவங்களோட அன்பாலையும் ஆதரவாலையும் நான் என்னோட விளவங்கோடு மக்களுக்கு தான் நான் ஒரு கோடி தேங்க்ஸ் சொல்லணும். திருப்பி என்னோட அந்த இழப்பை நிறைவு செஞ்சது என்னோட விளவங்கோடு மக்கள் தான். அவங்க தான் என்கிட்ட அவங்க காமிச்ச அன்புல தான் ஆதரவுல தான் என்னால் பிடிச்சு நிற்க முடிஞ்சது. ஒரு சர்ச்சஸ்லையும் ஒரு கோவில்கள்லையும் ஒரு மசூதிகள்லையும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அப்படி மக்கள் வந்து என்னோட பயணிச்சதும் அங்கே இருக்கிற ஒரு ஆலயங்களும் என்னை ஆதரிச்சதும் நான் உண்மையாகவே இந்த நேரத்தில் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதனால தான் என்னுடைய உளப்பூர்வமான ஆசையும் அன்பும் அங்கே நிறைஞ்சு அங்கே இருக்குது. என்னால் அவங்கள விட்டு பிரியறத நினைக்கிறது இப்போ நினச்சே பார்க்க முடியல. பிரிச்சிருவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. காங்கிரஸில் வந்து மீண்டும் 4வது தடவை சீட்டு தரமாட்டேங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. என்னை நிச்சயமாக கொடுக்காம பிரிச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த மனநிலை வரும்போது தான் அதுவும் ஒரு காரணம். எனக்கு அந்த ஐ எம் ஸோ அட்டாச் டு தெம். நான் அவங்கள விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. சரி, பிஜேபிங்கிற கட்சிக்கு வரும்போது மீண்டும் அவங்களோட எனக்கு இணைஞ்சு போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும், அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சரி எனக்கு பிஜேபிக்கு வந்தது கூட எனக்கு அதனால ஒரு ப்ளஸ் இருக்குது. மீண்டும் என்னோட மக்களோட என்னால் இணைஞ்சு வாழ முடியும். அதுக்கும் நான் வழியை தேடிக்கிட்டேன். கட்சி மாறதெல்லாம் எனக்கு அது பெருசாக தெரில. ஆனால் என்னோட தொகுதி மக்கள்கிட்டேருந்து என்னை யாரும் பிரிச்சிடக்கூடாதுன்ட்டு இதுதான் இன்னும் இப்போ அந்த ஆதங்கம் ரொம்ப இருக்குது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் இருந்தப்ப எனக்கு அந்த அளவுக்கு மக்கள் தான் சப்போர்ட். எனக்கு அந்த துயரத்தையே வந்து பலமாக மாற்றி காமிச்சாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கும் நான் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா லைட்டா கண் கலங்குது. இப்போ நம்ம இப்போ அவங்க லைஃப் பத்தி பேசும்போது நிறைய லைஃப் பார்த்துருப்பீங்களா மேம் நீங்க? இப்போ நீங்க ஒரு இமோஷனல் இதுல சஃபர் ஆகி வரும்போது இங்க வந்து மக்கள் சைட்ல இருந்து அவங்களோட லைஃப் இன்னும் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது எப்படி அது ஹேண்டில் பண்றதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம்? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு ஒருத்தவங்க வரும்போதே இப்போ என்னோட ஆஃபீஸை நாடி வர்றதோ இல்லைன்னா என் கைபேசியில் கூப்பிடுறதோ வரும்போது அவங்க பிரச்சனையை பொறுமையாக லிசன் பண்ணுவேன். லிசன் பண்ணிட்டு சட்ட ரீதியான தீர்வு என்னன்னு ஃபர்ஸ்ட் அதுதான் தலைக்கு வரும். அது சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது வரும், எல்லாருக்கும் வராது. சட்ட ரீதியான தீர்வு என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னா அது எப்படியாவது சாதிச்சு கொடுத்துருவேன். யார்கிட்ட பேசணுமோ உடனே அடுத்த ஃபோனை எடுத்து பேசி அந்த பிரச்சனையை தீர்வு கண்டு இவங்களை அங்கே போக வச்சு என் லெட்டரை கொடுத்து உடனே சால்வ் பண்ணுவேன். இதுதான் எனக்கு வந்து மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நான் அதில் ஃபெயிலே ஆகலை. ஆகையால் இந்த அணுகுமுறை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திடமான அணுகுமுறை. அவங்க நம்ம மேலே காமிக்கிற அன்புக்கு நம்மளால செய்ய முடிஞ்சது. யார் வந்தாலும் எந்த கட்சிக்கார் வந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா உதவியும் நடக்கும். அதெல்லாம் இந்த கட்சியை சார்ந்தவங்க அந்த கட்சியை நேற்று என்ன இந்த மைக்கை பிடிச்சி இந்த ஆள் திட்டினாரு அப்படிம்பாங்க என்கிட்ட வந்து. பரவாயில்ல வாங்க சார் உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்க. திட்டினவங்களா இருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஏதோ ஒரு பிரச்சனைனால்தான் நம்மளை நாடி வந்திருக்காங்க, அதனால அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். நாளைக்கும் திட்டுவீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? சரி போய் திட்டினா திட்டிக்கிங்க.
ஆனா உங்க பிரச்சனையை தீர்த்தேங்கிறது உங்க மனசுக்கு தெரியும் இல்லையா? அதானே முக்கியம். அந்த மாதிரி அவங்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முயற்சி எடுப்பேன் பாருங்க, அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். அதுல வெற்றி கண்டுட்டா இன்னும் பன்மடங்கு மகிழ்ச்சி. நல்ல தூக்கம் வரும் அன்னைக்கு. ஒரு 4 விஷயம் 4 பேருக்கு செஞ்சிருந்தேன்னா அன்னைக்கு தூக்கமே வந்து சாதாரண தூக்கமா இருக்காது, கூட 1 hour எக்ஸ்ட்ரா தூங்கியிருப்பேன். அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். சீக்கிரம் தூக்கம் வராது நம்ம படுத்த உடனே. ஆனா இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்களை செஞ்சுட்டோங்கிற ஒரு நிறைவு இருக்கு பாருங்க, அது வந்து உடனே அந்த நம்மளை வந்து அந்த ஸ்லீப்பை வந்து உண்டாக்கிறோம். அது மெடிக்கலி அது கரெக்டுன்னு நினைக்கிறேன். அது நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து நம்ம பிரெயின்ல வந்து இது பண்ணோம், தூண்டும்னு நினைக்கிறேன். அது வந்து தூக்கத்தை நல்லா வர வைக்கும். ஒரு நிறைவு, அந்த நிறைவு ஏற்படுது. அந்த நிறைவுங்கிறது அந்த மக்கள்கிட்ட இருந்து தானே வருது. உமன் பாலிடிக்ஸ்குள்ள வராங்கும் போது இப்ப நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி உங்க பொலிட்டிக்கல் ஜேர்னில என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னா, நார்மலா அரசியலுக்கு வந்தாலே நம்மள சப்ரஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கங்கும்போது அங்க ஒரு உமனா ஒரு ஸ்ட்ரகிள் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய. அதாவது இப்போ மகளிர் அணி தலைவரா போட்ட உடனேயே தலைவருக்கு பிரச்சனை இருக்கும். போட்டியா இவங்க நிறைய பேசுறாங்க, மீடியால இவங்க முக்கியமான ஆளா இருக்காங்க அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த தளம் வந்து சுருங்குறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுவாங்க. அடி வச்சு முதல்ல இந்த போஸ்டை விட்டு என்னை கழட்டினாங்க. அது மாதிரி நம்ம மேற்கொண்டு ப்ரொசீட் ஆக விடாம தடுக்கிறது. சட்டமன்ற கட்சி தலைவரை ஜெயிக்கிறேன், அப்படியும் சீனியர் ஒருத்தருக்கு தான் கொடுத்தாகணும்னு சொல்லி பிடிவாதமா மாநில தலைவரோட தலையீட்டினால அதுவும் தரல. மறுபடியும் 2வது தடவை ஜெயிக்கிறேன், அப்ப இப்ப இருக்கிற மாநில தலைவருக்கு கொடுத்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் நம்ம போராடி நம்ம ஜெயிச்சு வந்து போராடி நியாயமான முறையில வரணும்னு வரும்போது நமக்கு அது கிடைக்காது. ஏன் பெண்களால செய்ய முடியாது, பெண்களால இது முடியாது, பெண்களால அது முடியாது, நேரா சொல்றதை என் காதாலே கேட்டிருக்கேன். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்துல இப்படியும் பேச முடியுதான்ட்டு. ஆனா பேச முடியுது. ஏன்னா பப்ளிக்கா வந்து அது பேச தைரியம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா அதே நேரம் இது நம்ம காதுபடவே பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு இவ்வளவுத்தையும் தாண்டி நாம வந்து போராடி நம்ம வரோம்னா நிச்சயமா நமக்கு வந்து தெய்வமும் மக்களும் நமக்கு துணையா இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில பயணிக்கிற ஒரு அரசியல்வாதி நான். என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும் இதை பத்தி. ரொம்ப நன்றி மேம். உங்களோட I am also very thankful that I had a wonderful time talking a lot of things about me and my past and my present and my future. I'm really happy and thanks a lot. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இன்டர்வியூ. எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது. ரொம்ப அழகா கேள்வி கேட்டீங்க, எனக்கு நிறைய வாய்ப்பை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேம். அண்ட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களை இன்னும் சோஷியல் ஒர்க்ஸா இருந்தாலும் 2026 எலெக்ஷன்ல எப்போ எங்க வருவீங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. கடவுள் ஆசீர்வாதம், மக்களுடைய ஆசீர்வாதம், எல்லாம் நல்லதே நடக்கணும். தேங்க்யூ. ஓகே, நன்றி. தேங்க்யூ.